மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விடியலை நோக்கி விரைந்த பயணம் கடக ராசி அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவில் நான் ஒரு சில விஷயங்கள் பற்றி கடகராசி அன்பர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் எனக்கான ஒரு முன்னேற்றம் கிடைக்கல. அடி மேலே அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். தொழில், ஜீவனம், வருமானம் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டுருக்குது. உறவுகள் மத்தியில் எனக்கு எப்போதுமே நான் என்ன செஞ்சாலும் கெட்ட பேர் தான் கிடைக்கின்றது. ஆக ஒரு தாயாக இருந்து நான் மற்றவங்கள பார்த்துக்கிட்டாலும் கூட கடைசியில் எனக்கு கெட்ட பேர் தான் மிச்சமாகுதே தவிர ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது நான் இதுவரைக்கும் வாங்க முடியலை. நல்லது செஞ்சு நான் துன்பத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்னால் போகாமல் இருக்க முடியல. அது சுகபோகமாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும்னு சொல்லி நான் ஒருபோதும் கடன் வாங்கவில்லை ஐயா. ஆனால் என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய மனைவி மக்களுக்காக, இவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக, இவங்களுக்கான ஒரு நல்ல லைஃப்பை நான் அமைச்சு கொடுக்கறதுக்காக நான் கடன்பட்டு வீடு கட்டி வாசல் கட்டி மிகுந்த சிரமத்தில் இருக்கிறேன். அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக கல்வி செலவு, திருமண செலவு அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இறுதிக்கட்ட வாழ்க்கை எனக்கு கடனில் தான் போயிட்டுருக்கு ஐயா. மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரை நான் திசை மாறி போக நான் ஒரு காலம் நினைக்கவில்லை. மறந்து கூட அடுத்தவங்களுடைய பொருளை நான் அபகரிக்கணும்னு நினச்சதில்லை. நீதியின் வழியாக நான் பயணிச்சிட்ருக்கிறேன். ஒழுக்கம்தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக. கடவுள் இதுக்கு மேலே என்ன வேணாலும் கொடுக்கட்டும், நான் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன நானே ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக, விட்டு பிரிந்த உறவுகளுக்காக, என்னை நல்லவர்கள் என்று சொல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு உபத்திரங்கள் கொடுக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோடு நான் உட்கார்ந்துருக்கிறேன் ஐயா. நான் வேண்டது எல்லாமே என்னுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வம்தான். இப்படி இருந்தும் கூட என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும், என் எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகி விடுமா? என்ன காரணத்தினால அந்த கடகராசியில் பிறந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பொதுவாக கடகராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை பார்த்த திருப்தி அடையக்கூடிய ஒரு அளவுக்கு நான் அதில் பலனை கொடுத்துருக்குறேன். நீங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் கேள்விகள் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க தோணும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன விடை, எப்போது விடை, எப்போ தெரியும், நான் எப்போ எந்த பிரச்சனைலேருந்து மீண்டும் வெளியில் வருவேன், எனக்கான ஒரு நல்ல லைஃப் அப்படிங்கிறது எப்போ அமையும், நிம்மதியான வாழ்க்கை அது போதும், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், கடவுளை அப்பனே சண்முகா ஞான பண்டிதா எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வேண்டக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களே, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக மேட்சாகும். அந்த மேட்சாகி வரக்கூடியது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த பொதுவான பலனையும் தாண்டி சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிருவீங்க. அப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இதுதாண்டா வழி அப்படின்னு சொல்லி நீங்களாக புரிஞ்சு செயல்பட்டுக்கிறவீங்க. ஆக வாழ்க்கை அப்படிங்கிறது விடியலை நோக்கி விரைந்த பயணம். விடிவு காலத்தை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் பயணிச்சிட்டு இருக்கிறோம். அதைத்தான் இந்த தலைப்பாக நான் இதில் கொடுத்துருக்கிறேன். கடகராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது வீடு, சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசி. சந்திரன் தாய். உண்மையாகவே தாய் உள்ளம் அப்படிங்கிறது ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் துரோக பாதகங்கள் செய்யாது. இதுதான் கடகராசி. கடகராசியில் பிறந்து விட்டோமையானால் அவர்கள் இந்த உலகத்தில் முதன்மையானவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கடகராசியில் பிறப்பதற்கே ஒரு பிறப்பெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ராசி தான் கடகராசி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு நீர் ராசி. கடகராசி நீர் ராசி, சரராசி, துரிதமாக செயல்படக்கூடிய ராசி. பொதுவாக அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கும்
ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது கடகராசி, விருச்சக ராசி அண்ட் மீனராசி. இதுக்கெல்லாம் நீர் அப்படிங்கிற அமைப்பு வர்றதுனால, இந்த நீர் சந்திரனை குடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய, கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய, கடல் கடந்து போய் வெளிநாட்டில் வாழ்ந்து குடியுரிமை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, வெளிநாட்டில் முதலீடுகள் பண்ணி பிழைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கடகராசி. அந்த இடத்தில்தான் அவர்கள் இந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் விளையாடுவார்கள். சர்வசாதாரணமாக அவங்களுக்கு ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் முதல்லையே சொல்லிக்கிறேன். ஏன் நடக்கலை, இதெல்லாம் நம்ம ஏன் அடைய முடியலை அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். ஆக கடகராசி சந்திரனுடைய வீடு. இந்த வீட்டில் குரு பகவான் உச்சமடைவார். குரு யாரையா? சிறந்த மனிதர்கள், சிறந்த பொறுப்பாளர்கள், சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழக்கூடிய நீதிமான்கள், ஆசிரிய பெருமக்கள் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு போதனைகள் போதிக்கக்கூடிய அமைப்பு. அதனால்தான் கடகராசியில் சனி பகவான் இவருடைய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் இருக்கின்றது. இந்த பூஷ நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவார். தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பான முருகப்பெருமானுக்கு அந்த தேரோட்டம் நடைபெறுகிறதெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்தில் தான். ஏனையா அவ்வளவு சிறப்பு இந்த பூச நட்சத்திரத்துக்கு? இந்த பூச நட்சத்திரத்து அன்று தான் முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவியார் வேல் கொடுத்தார் அப்படிங்கிறது. அன்னைக்கு தான் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு வாங்கினது. அப்போ இந்த உலகத்தில் நீதி தவறி நடக்கின்றவர்களை அழிக்கக்கூடிய சக்தியையும், அசுரர்களை அழிக்கக்கூடிய சக்தி உனக்கு வேண்டும். ஆக நல்லவர்களுக்கு உதவுகின்ற சக்தியும் இந்த கூறிய வேளால் தான் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போதனையை போதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. இன்றும் பழனி மலை முருகன் கோவிலுக்கு சென்றால் அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆவணியன்குடைய கோயிலில் போய் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவானுடைய ஆலயமும் அங்கே இருக்கும். இந்த முருகனுடைய கருவறையின் தென்பகுதியில் குரு பகவானுடைய அமைப்பு சிலையும் உண்டு. இந்த குரு பகவானுடைய கோயிலும் உண்டு. ஆக இந்த முருகப்பெருமான், அங்கே குரு பகவான், இங்கே சனி பகவான், காரணமில்லாமல் அங்கே என்ற கோவில் அப்படிங்கிறது இல்லை. அப்போது என்னடா முருகனுடைய கோயிலில் சனி பகவான் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போது புரிகின்றதா? கடக ராசி அப்படிங்கிறது தாய் பார்வதி தேவியார். ஆக இந்த இடத்தில் தன்னுடைய குழந்தைக்கு வேல் கொடுத்தது அப்படிங்கிறது இந்த பூச நட்சத்திரத்தில். ஆக யாரை வைத்து கொடுக்கின்றார்? நீதி தவறாமல் நடப்பவர்களுக்கு சனி பகவான், பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவருக்கு குரு பகவான். இப்பேற்பட்ட ஒரு அம்சம் நிறைந்ததான் கடகராசி. இவர்களை எப்படி ஐயா பிடிவாதக்காரர்கள் என்று சொல்ல முடியும்? சுயநலவாதிகள் என்று சொல்ல முடியுமா? தற்பெருமைக்காரர்கள் என்று சொல்ல முடியுமா? எதையுமே விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? இரக்கம், அன்பு, பாசம், கருணை அப்படிங்கிறது இயற்கையாகவே இரத்தத்தோடு ரத்தம் கலந்து வந்தது ஐயா, பிறப்பிலே வந்தது. இவர்களிடத்தில் பிடிவாதம் இல்லை, சாக்குப்போக்கு ஓட்டுற வேலை கிடையாது. எந்த சூழல் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னுடைய பாதையில் நான் பயணித்து சரியான பயணித்துத்தான் நான் பயணிப்பேன், மறந்தும் கூட பிறர்களை நான் அபகரித்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய நீதி தவறாத நீதிமான்கள் தான் இந்த கடகராசி நண்பர்கள். அதனால்தான் கடகராசியில் பிறப்பதற்கு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் சில நண்பர்கள் இந்த கடகராசியில் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கங்க. ஆரம்ப கட்டம் கஷ்டமாக இருக்கும். 50 வயதை கடக்கின்றேன், 60 ஆகிவிட்டது, இன்னும் கஷ்டம்தான். ஆனால் முதுமை காலத்தில் நல்லதொரு மோட்ச நிலை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கடகராசிக்குத்தான் உண்டு. அதை மறந்து விடாதீர்கள். அப்பேற்பட்ட அருமையான ராசி தான் இந்த ராசி. இந்த கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 6ஆம் அதிபதி அன்று அவரே இந்த கடகராசிக்கு பாக்கியாதிபதி. 6 அப்படிங்கிறது கடினமான உழைப்பு, நண்பர்கள் எதிரிகளாகக்கூடிய அமைப்பு. ஆக நம் உடன் இருப்பவர்கள் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு அவர்கள் எதிரி ஆவார்கள். எப்போ பகையாகன்னு சொல்லவே முடியாது. நேற்று வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஐயா, திடீர்னு பார்த்தா எப்படி மனசு மாறுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ பாசமானவங்க என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, என் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வேண்டி, அதாவது அவங்கள நினச்சி புண்படக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. ஆக பிரிவுகளை ஒரு காலத்திலும் தாங்க முடியாத ராசி. இந்த கடகராசிக்காரங்களோட பழகிட்டு இவங்களை யாராவது கைவிட்டு போனால் உண்மையாகவே அம்மா மனசு மாறி அம்மா அழுவாள். இந்த கடகராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அழுவார்கள்.
அந்த மனம் இரக்க மனம் அப்படிங்கிறது அழத்தான் தெரியும், அதட்டி பேச தெரியாதே. ஏனென்று சொன்னால் செவ்வாய் கோபகாரகன் இந்த ராசியில் நீச்சம் பெறுவார். கடகராசிக்காரர்கள் ஒருபோதும் கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவார். ஆக வாக்கு உண்மையில் கூட நம்ம சூடாக பேச மாட்டோம், யாரையும் எடுத்திருந்து பேச மாட்டோம், எல்லாத்தையும் அனுசரித்து போகணும்னு பேசுவோம். இந்த மாதிரி இந்த சூரியனே 2ஆம் அதிபதி இந்த கடகராசிக்கு 10ல் உச்சம் பெறுவார். தன்னுடைய சொந்த முயற்சி, அதாவது ஒரு வாக்கு திறமையால் முன்னேறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு உண்டு. தன்னுடைய படிப்பு திறமை, கல்வியில் உச்சம் பெறக்கூடியவர்கள் கடகராசி நண்பர்கள், அறிவியல் சிறந்தவர்கள் கடகராசி நண்பர்கள். ஆயில்ய நட்சத்திரம் அங்கே இருக்கின்றது, புதனுடைய நட்சத்திரம். ஆக சிறந்த கல்விதான் நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு படிக்கக்கூடியவர்கள். ஆக பூச நட்சத்திரம், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்றாவது ஒரு நாள் மேன்மை அடைவோம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் தான் காரணம். ஆக இவர்கள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்காக கடன் படுகின்றவர்கள், கஷ்டப்படுகின்றவர்கள். எப்போது பார்த்தாலும் தன் குடும்பம் தன் வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் பொதுநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகின்ற பொழுது ஆன்மீக ரீதியாக நிறைய புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதும், நிறைய நன்மைகள் செய்யக்கூடியதும், புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடியதும், மற்றவர்களை வாழ வைப்பதும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு இங்கே உச்சம் பெறுவதால். ஆக தான தர்மத்திலும் சிறந்து விளங்குவோம். ஆக வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே செஞ்சு வாழக்கூடியது இந்த கடகராசி. ஒரு காலமும் கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத செய்யாது. புரியுதுங்களா? ஆக இந்த கடகராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி சுக்கிரன் தான். வாழ்க்கையில் தான் உழைச்சி சம்பாதிச்சா சொந்தமாக வீடு வாசல் கட்டணும், அந்த வீடு பார்ப்பதற்கு அழகாக லட்சணமாக நல்லா இருக்கணும், எதுலையுமே ஒரு லாப நோக்கோடு செயல்படக்கூடியதெல்லாம் இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம். இந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது இந்த குரு பகவானும் இவருடைய கடக ராசியில் உச்சம் பெறுவார். இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு இருந்துட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அப்படி நிச்சயமாக இருக்கும், உயர்ந்த நிலை. ஆனால் இதே சுக்கிரன் 3ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவார். அப்படின்றபோது இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதரர்கள் ரீதியாக அவர்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கடைசியில் நாம் கிட்ட ஒன்றும் இல்லாமல் போகிறதெல்லாம் இதற்கு உண்டு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாம் பாதிக்கப்படும். அப்போ யார் யாருக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம்? நம்ம கூட பழகினவனுக்காக விட்டு கொடுக்குறோம், நண்பர்களுக்காக விட்டு கொடுக்குறோம், உறவுகளுக்காக விட்டு கொடுக்குறோம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக விட்டு கொடுக்குறோம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் வாழ்ந்து கடைசியில் இந்த கடகராசி தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் தான் ஒரு தனிமரமாகவே நின்று கொண்டிருக்கும். ஏனென்றால் இந்த அம்மாவுக்கு தான் வச்சுக்கிறோன்னு ஆசை இருக்காதே, இதுதான் நாம் செஞ்ச தப்பு. ஆக ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக தனக்கும் வேணும்னு சொல்லி நினச்சி தான் தானமும் பண்ணணும். கொஞ்சமாவது நம்மளுடைய எதிர்கால தேவைக்கு வச்சுக்கிட்டு தானமாக பண்ணுங்கள். ஏனென்றால் தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவார். புரியுதுங்களா? ஆக 9ஆம் இடம் தானம், தர்மம், புண்ணியம். அரசு சார்ந்த துறைகளில் அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் கடகராசி நண்பர்கள். வெளிநாடு வாழக்கூடிய நிறைய பேர் கடகராசி நண்பர்கள். ஆக இவர்களுக்கு ஒரு அற்புதமான யோகம், அந்த யோகம் உண்டு. 5க்கும் 10க்கும் உரிய செவ்வாய் புத்திரர்களால் மிகப்பெரிய மேன்மையடையக்கூடியவர்கள். அவர்களுக்காக நிறைய செலவு செய்வீங்க. இவர்களெல்லாம் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது 7ஆம் இடத்தில் தான் உச்சம் பெறுவார். ஆக இந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவார். அவரே உங்கள் லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சு பிள்ளைகளை நல்லா உயர்த்தி விட்டுருவோம். எல்லாத்தையும் செய்து விட்டு பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம். கொடுத்தா தான் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில் நாம் இருப்போம். இதெல்லாம் கடகராசி. அதே மாதிரி இந்த கடகராசிக்கு கண்டிப்பாக சூரிய திசை நடக்கிற காலம், சனி திசை நடக்கிற காலம் தான் கஷ்டமாக இருக்கும். இந்த கடகராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான், இந்த அமைப்பில் தான் அவர்களுக்கு ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது அமையும். ஆக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் சந்திரன் சனி அப்படிங்கிற அமைப்பு. கொஞ்சம் விரண்டவாதம் இருந்தாலும் அனுசரித்து வாழ்ந்து விடணும் அப்படிங்கிறது இருக்கும். திடீர்னு பகைமையை வளர்த்துக்கிறவங்க 8ஆம் அதிபதி சனி தான். ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க? விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் விட்டுட்டு போயிட்டார், என் பிள்ளைகளுக்காக உசுரை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைய கடகராசி தாய்மார்கள் உண்டு. அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்க என் மனைவி என் கூட சண்டை போட்டு போயிட்டா
அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பன்மார்கள் நிறைய பேர் உண்டு. இது இவர்களுக்கு எழுதப்பட்ட விதியாக இருக்கும். ஆக வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருக்காக படுகின்றோமோ அவர்களெல்லாம் வாங்கி அனுபவித்து விடுவார்கள். அந்த கடனுக்கு முழு பொறுப்பையும் நாம் சுமந்து கொண்டு இருப்போம் அப்படிங்கிற அமைப்பும் இந்த கடகராசி தலையில் தான் வீடும். அதனால தான் கடகராசி அப்படிங்கிறது கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடு. அருமையான அற்புதமான நல்லது ஒரு அமைப்பை பெறக்கூடிய ராசியாக கடகராசி இருந்தாலும் இந்த கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் எங்கே நீச்சம் பெறுகிறார்? 5இல் நீச்சம் பெறுகிறார். 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்றார். அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நல்லது கிடைக்கும் நினைச்சு செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவும் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு. கடைசியில் தான் நினைப்போம் கடவுளே நம்மளை கைவிட்டாரா அப்படின்னு சொல்லி, இல்லையா? இந்த 5ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகின்ற பொழுது அவரே லாபஸ்தானத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெறுவார். ஆக இந்த சந்திரன் உச்சம் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கடக லக்னம் ரிஷப ராசி அப்படின்னு வருகின்ற பொழுதுதான் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சந்திரன் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற பட்சத்தில் நல்லதொரு புண்ணிய பலன்கள் நிறைய கிடைக்கும். தேய்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் புண்ணிய பலன்கள் குறைந்ததாக இருக்கும். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற கடகராசிக்கு அடிக்கடி இருக்கிறதுக்கான விஷயங்கள் இதுதான். ஆக இதையும் தாண்டி ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், நாமயோகத்தின் பிரகாரம் இதெல்லாம் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்தோம்னால் கடகராசியில் பிறந்து இன்று வரை ஏன் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன், கடகராசியில் பிறந்து பல விதத்தில் நான் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும். அப்படி பார்க்க விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக விடியலை நோக்கி விரைந்த பயணம் இருக்கிறது. கண்டிப்பாக நல்ல ஒரு விடியலான வாழ்க்கையை நாம் ஜாதகத்தில் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே. புரியுதுங்களா? ஆக புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிற 4ஆம் மாதமும் பூச நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் ஆக 9 பாதங்கள் அடக்கிய இந்த கடக ராசிக்கு சுயஜாதகமே தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.